தேர்தல் ஆணையத்திலே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், கட்சியில் உறுப்பினர் இல்லாதவர்கள், சிலர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் என்ற போர்வையிலே தேர்தல் ஆணையத்திலே கொடுக்கப்பட்ட மனுவின் மீது விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே சூரியமூர்த்தி என்ற நபர், அவர் கட்சியில் உறுப்பினரும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியாரை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்ட ஒரு நபர். அவர் தன்னை அதிமுக என்று சொல்லிக் கொண்டு தேர்தல் ஆணையத்திலே கொடுத்த மனுவின் மீது விசாரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட மனுவிலே சென்னை உயர்நீதிமன்றம் அதன் மீது அந்த வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் சொன்ன கருத்து நீதிமன்றத்தில், நாங்கள் இந்த வழக்கை 4 வாரத்துக்குள் முடிவு செய்கிறோம், இந்த மனுவின் மீது முடிவை தெரிவிக்கிறோம் என்று சொன்னதை பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று சொன்னது. அந்த விசாரணையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய கருத்தை கேட்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் கேட்டது. 23/12/2024 அன்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதை ஏற்று தேர்தல் ஆணையம் அந்த நோட்டீஸை ஏற்று 23/12/2024 தேர்தல் ஆணையத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் அங்கே அந்த தேர்தல் ஆணையத்தில் முன்பாக ஆஜராகி இந்த மனு ஏற்கத்தக்கதல்ல, இந்த மனுதாரர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் இல்லை. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து, அதிலும் குறிப்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை எதிர்த்து போட்டியிட்ட ஒரு நபர். அப்படிப்பட்ட நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் என்ற போர்வையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மனு தவறான மனு, போலியான மனு, இது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று ஒன்று. இரண்டாவது, ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் அந்த சூரியமூர்த்தி என்ற நபர் கொடுத்திருக்கிற அந்த மனுவிலே சொல்லப்பட்டிருக்கிற கேட்கப்பட்டிருக்கிற நிவாரணம் என்பது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாண்புமிகு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தங்கள், மாற்றங்கள், பொறுப்பாளர்களுடைய மாற்றங்கள், இது அனைத்தும் செல்லாது, முறையற்றது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இவை அவர் கேட்டிருக்கிற நிவாரணங்களை விசாரிக்கிற இது ஒரு கட்சியினுடைய உள்கட்சியினுடைய விசாரணை. அந்த உள்கட்சியினுடைய விசாரணையிலே தேர்தல் ஆணையம் தலையிட்டு விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று தெளிவாக 23/12/24 அன்று நாங்கள் தெரிவித்தோம். ஆனால் தேர்தல் ஆணையம் 2 தவறுகளை செய்தது. வழக்கு போட்டது சூரியமூர்த்தி என்ற ஒரு தனி நபர், இந்த இயக்கத்துக்கு அதிமுக தொடர்பு இல்லாத ஒரு நபர். அதன் மீது சென்னை நீதிமன்றம் முடிவெடுங்கள் என்று சொன்னது. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? 23/12 அன்று எங்களுடைய வாதத்தை கேட்டுவிட்டு பிறகு இந்த இயக்கத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்டவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், இந்த கழகத்திலே இல்லாத சில நபர்கள், தற்குறிகள் கொடுத்த மனுக்களையும் சேர்த்து நாங்கள் விசாரிக்க போகிறோம். நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையிலே, சென்னை நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலே நீங்கள் வழக்கு விசாரணை நடைபெற்ற போதே பார்த்திருக்கலாம். நீதிமன்றம் கடுமையாக நீதிமன்ற தேர்தல் ஆணையத்தை கண்டித்தது. நாங்கள் எப்போது, எங்கே, எந்த இடத்திலே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொன்னது, நாங்கள் முடிவெடுக்கிறோம் சொன்னதை பதிவு செய்து நாங்கள் உத்தரவு போட்டோம். அப்படி என்றாலும் இந்த மற்ற 5 மனுக்கள் மீதும் எந்த உத்தரவும் இல்லை. ஆகவே தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? நீங்கள் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், ஆட்சேபம் இருந்தால் சொல்லுங்கள், 13ஆம் தேதிக்குள்ள அதுக்கு ஏதாவது பதில் மனுக்கள் போடுங்கள் என்று முழுமையான விசாரணைக்கு தேர்தல் ஆணையம் உட்படுத்தியதால் தன் அதிகார வரம்பை மீறி, இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக சொல்லி தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டு விசாரித்ததை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். வழக்கிலே நாங்கள் என்ன நிவாரணம் சொன்னோம், கேட்டிருந்தோம். நாங்கள் கேட்ட நிவாரணம் என்ன? இன்றைக்கு நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பை இன்றைக்கு தவறுதலாக ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் இன்று செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்ட நிவாரணம் என்ன? நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தேர்தல் ஆணையம் முறைகேடாக பயன்படுத்துகிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த மனு மீது தேர்தல் ஆணையத்திற்கு விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை, விசாரிக்க கூடாது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதை ஆரம்ப கட்டத்தில் விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு ஆரம்ப கட்டத்தில் விசாரணை செய்த அதற்கு தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்துடைய விசாரணைக்கு தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது. அந்த தடை உத்தரவு மனு மீது விசாரணை இப்ப நடைபெற்ற விசாரணையிலே நாங்கள் சொன்னது என்ன? தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. முதல்ல தனக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்திற்கு என்ன, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்துக்கு இருப்பது இரண்டே அதிகாரங்கள் தான். ஒன்று, அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் படி பீப்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல பிறகு 129A, இன்னொன்று பேரா 15. இந்த இரண்டு அதிகாரத்தின்படிதான் தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியினுடைய விஷயங்களிலே தலையிட்டு முடிவுகள் சொல்ல முடியும். இந்த இரண்டு தான். 29A என்ன சொல்லுகிறது? ஒரு கட்சியை பதிவு செய்ய வேண்டும் என்றால், பதிவு செய்வது புதிதாக ஒரு சங்கத்தையோ ஒரு கட்சியோ ஆரம்பித்தால் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்கின்ற போது அந்த தேர்தல் ஆணையம் அதை முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை பார்த்து முடிவெடுத்து சொல்லுகிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. அது 29A பிரிவு 1லிருந்து 8 வரைக்கும் சொல்லுகிறது. ஒரு கட்சியை அங்கீகரிப்பது எப்படி, எந்த விதியின்படி பதிவு செய்ய வேண்டும் என்பதை 29A 1லிருந்து 8 பிரிவு வரை சொல்லுகிறது. இன்னொன்று அதிகாரம் 29A 9 என்ன சொல்லுகிறது? 29A 9 பிரிவு 9 என்ன சொல்லுகிறது என்றால், பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு, அந்த கட்சியிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், பொறுப்பாளர்கள் மாற்றங்கள், இல்லை கட்சியினுடைய பெயர் மாற்றம், இல்லை அலுவலக மாற்றம், அந்த பொறுப்பாளர் மாற்றம் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். தெளிவா புரிஞ்சுங்க. அந்த அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கத்திலே ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால், பெயர் மாற்றமோ அலுவலக மாற்றமோ பொறுப்பாளர்கள் மாற்றமோ சட்டத்திட்டங்கள் ஏதாவது விதிகளில் மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றத்தை உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அப்படி தெரியப்படுத்தப்பட்ட அந்த மாற்றங்களையும் விதிமுறைகளையும் திருத்தப்பட்ட விதிமுறைகள் எதுவாக இருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டிய மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை. ஒன்லி மினிஸ்ட்ரியல் ஆக்ட், குமஸ்தா வேலை. நான் கொடுத்தா ஏத்துக்கணும். அது சரியா தவறா, முறையா இருக்குதா முறையா, அதை பார்க்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை. அந்த மாற்றங்களிலோ சட்டத்திட்டங்களிலோ ஏதாவது மாற்றங்கள் வந்தால், குறைகள் இருந்தால், அதன் மீது உங்களுக்கு ஆட்சேபம் இருந்தால் அதன் மேல் விசாரிக்கிற ஒரே அதிகாரம் யாருக்கு என்றால் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான். இது ஒன்று. இரண்டாவது அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருப்பது பேரா 15. ஒரு இயக்கத்திலே பிளவு ஏற்பட்டாலும், ஒரு குழு இருந்தால், நாங்கள் தான் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் அதன் மீது தேர்தல் ஆணையம் தனக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில், கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் அந்த பிளவில் இருக்கிற குரூப்பும் அந்த பிளவுபட்ட குழுக்களை சார்ந்தவர்களை விசாரணை செய்து யார், எந்த அமைப்பு, எந்த குழு அது உண்மையான அந்த இயக்கத்தை பிரதிநிதிப்படுத்துகிறது என்று சொல்கின்ற விசாரணை செய்து சொல்லுகின்ற அதிகாரம் இது ரெண்டு தான்.
ஒன்னு 29A படி ஒரு கட்சியை பதிவு செய்வது ஒரு அதிகாரம். அதிலே தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. விசாரணை செய்யலாம், சரியா பண்ணிருக்கிறார்களா இல்லையா, சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்கிற அதிகாரம், முழுமையான குவாசி ஜுடிஷியல் பவர் தேர்தல் அதிகாரத்திற்கு ஆணையத்திற்கு இருக்கிறது. இரண்டாவது, பதிவு செய்யப்பட்ட அந்த இயக்கத்தில் அதே விதி 29A விதி 9 படி ஏதாவது மாற்றங்கள் அந்த இயக்கத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த மாற்றங்களை தேர்தல் ஆணையத்துக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும். தெரிவிக்கப்பட்ட அந்த தகவலை பதிவு செய்து கொள்கின்ற மினிஸ்ட்ரியல் ஆக்ட் குமஸ்தா வேலை மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திற்கு. இதை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் முதலாம் சீஃப் ஜஸ்டிஸ் 2 சீஃப் ஜஸ்டிஸ் பானர்ஜி பண்டாரி 2 சென்னை உயர்நீதிமன்ற 2 தீர்ப்புகளிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு அந்த இயக்கத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் திருத்தங்களை பதிவு செய்கிற வெறும் மினிஸ்ட்ரியல் ஆக்ட் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தில். இதை இப்போது நடைபெற்ற வழக்கு விசாரணையிலும் தேர்தல் ஆணையம் ஒட்டுக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் வழக்கு விசாரணை போது தெளிவாக ஒத்துக்கொண்டு விட்டது. பேரா 15 வரை இதே மாற்றங்கள் வந்தால் அதை பதிவு செய்கிற மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் என்பதையும் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு விட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்களுடைய கோரிக்கை என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை என்ன? தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனு எல்லாம் கட்சியிலேயே உறுப்பினர் அல்லாத, கட்சியை விட்டு நீக்கப்பட்ட, தூக்கெறியப்பட்ட துரோகிகள் கொடுத்த மனுவின் மீது விசாரணை செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. முதலில் தனக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. முடிக்கல முதல் கோரிக்கை. இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறது நீதிமன்றம்? என்ன சொல்லியிருக்கிறது? அந்த மனுவிலே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த தடையை நீக்கிவிட்டு தேர்தல் ஆணையம் இந்த மனுவை விசாரிப்பதற்கு முன்பாக நல்லா சொல்லணும், இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இயக்கத்தில் உறுப்பினர் இல்லாத, நீக்கப்பட்ட, இந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத துரோகிகள் கொடுக்கப்பட்டிருக்கிற மனுக்களை விசாரிப்பதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்யுங்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்வதற்கு முன்பு இந்த 2 சட்டம் 29A படியும் பேரா 15 படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முடிவு முதலில் செய்ய வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. எங்க கோரிக்கையை நீதிமன்றம் தெளிவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உனக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரத்தை இருக்குதா இல்லையான்னு முதல் சொல்லு. இருக்குது என்று சொன்னால் நாங்கள் மூல வழக்கில் பார்த்துக்கிறோம். மூல வழக்கு இருக்குது, பார்த்துக்கிறோம். உங்க விளக்கத்தை சொல்ல வேண்டும். அதுதான் எங்கள் வேணும். யாராவது ஒருத்தர் கேள்வி. தேர்தல் ஆணையம் எதையுமே சொல்லல. உன்னங்கட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. இது என்ன முடிவு என்பது வழக்கை கூர்ந்து பார்த்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றமே கேள்வியை கேட்டது. உங்களுக்கு நீதிமன்றம், நீதியரசர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் கேள்வி கேட்டார்கள். உங்களுக்கு உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா சொல்லுங்க. இதே நீதிமன்றம், இதே சென்னை உயர்நீதிமன்றம் 2 அமர்வுகளே 2 தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. உள்கட்சி விவகாரங்களே தலையிடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் வரை பல்வேறு நீதிமன்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறது. உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்ற கேள்வியை நீதியரசர்கள் கேட்டபோது, ஆமாம், உள்கட்சி விஷயங்களே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு விட்டது. அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்கிற இந்த வழக்கு இந்த வழக்கிற்கும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சொன்ன வாதம் என்ன தெரியுமா? நாங்கள் மனுதாரராக நினைத்துக் கொண்டிருக்கிறார், நாங்கள் இப்படி எடுத்துருவோம் அப்படி. நாங்கள் இந்த வழக்கு ஏற்கனவே
சென்னை உயர்நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் முடிவெடுப்போம். தெளிவாக சொல்லிட்டாங்க. சப்ஜெக்ட் டு அவுட்கம் ஆஃப் தி ஹைகோர்ட் சூட். தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்ப எங்க அதிகாரம் இருக்குது? என்ன அவங்க கேட்கிற இந்த சொல்லப்படுகிற இந்த மனுதாரர்கள், இந்த மனுவை கொடுத்த தேர்தல் ஆணையத்தை கொடுக்கப்பட்ட மனுதாரர் யார்? இந்த புகழேந்தி யார்? இந்த புகழேந்தி இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ஜால்டா அடிக்கிற புகழேந்தி அந்த ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஓபிஎஸ் இந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் தான் இந்த புகழேந்தி. வீட்டு வாசல் வரைக்கும் போய் விட்டு வர்றாரு. வீட்டு உள்ள போய் கையெழுத்து போட்டார், வெளியே தட்டி விட்டார். யாரு? அப்படிப்பட்ட புகழேந்தியும் இன்னொன்னு இந்த மனுவில் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் அவர் என்ன கேட்டிருக்கிறாரு? மற்றவங்களால இந்த திருத்தப்பட்ட சட்ட திருத்தம் செல்லாதுன்னு சொல்றாரு. அவர் அதுவும் கேட்கல. என் மனுவை புகழேந்தி கொடுத்த மனுவை நீங்கள் விசாரிக்க வேண்டும். என்னை நான் உங்களிடம் வந்து என்னுடைய குறைகளை சொல்வதற்கு எனக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். இதுதான் அவருடைய பிரேயர். இருங்க. ஆக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திலே வாதத்தின் போது தெளிவாக சொல்லியிருக்கிறது. நீதியரசர் கேட்ட கேள்விக்கு உள்கட்சி விஷயம். எது உள்கட்சி விஷயம்? ஒரு கட்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அவங்க என்ன கேட்கறாங்க? அந்த வாதத்துக்கே வச்சுக்கணும். இப்ப கொடுக்கப்பட்ட எல்லாருடைய வாதத்துக்கு என்ன கேட்கறாங்க? சட்ட திருத்தத்தை மாத்திருக்காங்க, செல்லாது. பொதுச்செயலாளர் பொறுப்பு கொண்டு வந்தாங்க, செல்லாது. இந்த பொறுப்பில் இவரை போட்டிருக்காங்க, செல்லாது. இது அனைத்தும் யார் விசாரிக்க வேண்டும்? யாருக்கு அதிகாரம்? நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம். அதை தேர்தல் ஆணையம் ஒட்டுக்கொண்டிருக்கிறது, தெளிவாக ஒத்துக்கொண்டிருக்கு. இதுல எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி என்றால் அதை தான் நாங்க சொல்றோம். உனக்கு அதிகாரம் இல்லை, அப்புறம் எப்படி நீ விசாரிக்கலாம்? அதான் முடிவு பண்ணணும். அதுதான் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. முதல்ல உங்களுக்கு 29 ஏன் படியும் 15 படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை முதல்ல முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லுங்க. அதுதாங்க 15A. அதுதான் 15A. 15A என்பது என்ன? உங்களுக்கு படிச்சு காட்டுற விதியை படிச்சு காட்டுற. இருங்க உங்களுக்கு விதி படிச்சு காட்டுற. மூல வழக்கு மூல வழக்கு ஏற்கனவே இந்த இயக்கத்திலே கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள் அந்த விதிமுறைகளை செல்லாது என்று சொல்லி தடை உத்தரவு கேட்டு ஓபிஎஸ் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள், மனோஜ் பாண்டியன் அவர்கள், ஜெயஸ்ரீ பிரபாகரன் 4 பேர் வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. அதன் மீது தடை உத்தரவு கேட்டாங்க. சென்னை நீதிமன்றத்தில் கேட்டாங்க, தடை உத்தரவு மறுக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, தடை உத்தரவு மறுக்கப்பட்டது. அதன் மீது வழக்கு இன்னைக்கு மூல வழக்கு சென்னை நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு இருக்கிறதோ அதை தான் நாங்கள் செயல்படுத்தும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுதான் சொல்ல முடியும். அதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம். 2 விதி நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. 2 விதி. 29A. 29A என்ன சொல்லுது? ரிஜிஸ்ட்ரேஷன் வித் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் அசோசியேஷன்ஸ் அண்ட் பாடிஸ் ஆஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். Any association or body of individual citizens of India calling itself a political party and intending to avail itself of the provisions of this part shall make an application to the Commission for its registration as a political party for the purpose of this act. கட்சியை பதிவு செய்ய வேண்டும் என்றால் இந்த விதியின்படி மனு செய்ய வேண்டும். இந்த விதியின்படி தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவு இறுதி. இதுல தேர்தல் ஆணையத்துக்கு விசாரிப்பதற்கு அனைத்து அதிகாரங்களும் உண்டு, 1 to 8 வரைக்கும். அதிலே 9வது விதி என்ன சொல்லுது? After an association or body has been registered as a political party as aforesaid, any change in its name, மாற்றம், பெயர்ல மாற்றம், அலுவலகம் ஹெட் ஆபீஸ் அலுவலக மாற்றம், ஆபீஸ் பெரஸ் கட்சி நிர்வாகிகள் மாற்றம், விலாசம் அட்ரஸ் ஆர் இன் எனி அதர் மெட்டீரியல் மேட்டர்ஸ் வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் ஷெல் பி கம்யூனிகேட்டட் டு த கமிஷன் வித்தவுட் டிலே. அவ்வளவுதான். கம்யூனிகேட் தான் பண்ணணும். மேயர் கம்யூனிகேட். முன்ன வெப்சைட் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, அப்ப லெட்டர்ல எழுதுவோம், லெட்டர் எழுதி அனுப்புவோம், அதை வாங்கி வச்சுப்பாங்க. இப்ப கம்ப்யூட்டர் இருந்தாலும் அப்லோட் பண்றாங்க. அவ்வளவுதான். மினிஸ்ட்ரியல் ஆக்ட் இது குமஸ்தா வேலை தான். 29A பிரிவு 9 கீழே
ஏதாவது சட்டத்திட்டங்கள் மாற்றம் வந்தால், கட்சியில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அதை உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அதை தன் கணக்கில் எடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற வெறும் குமஸ்தா வேலை மட்டும்தான், வேற எந்த அதிகாரமும் இல்லை. இன்னொரு விதியும் பிரச்சனை சொல்லிடுறேன். பேரா 15 இன்னொரு அதிகாரம், இரண்டாவது அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு. பேரா 15 பவர் ஆஃப் கமிஷன் இன் ரிலேஷன் டு ஸ்பிளிண்டர் குரூப்ஸ் or rival section of a recognized political party. When the commission is satisfied on information in its possession that there are rival sections or groups of a recognized political party, each of whom claim to be that party, the commission may, after taking into account all the available facts and circumstances of the case, hearing such representation under para 15, நல்லா புரிஞ்சுங்க, hearing such representation under para 15, சும்மா முட்டகடி சாதிச்சு இல்ல, நான் தான் கட்சிலாம் கிடையாது. யூ மஸ்ட் கிளைம் நான் தான் கட்சி, நாங்க எங்க குரூப் தான் கட்சி, எங்க அமைப்பு தான் கட்சி சொல்லணும். para 15ல மனு போடணும். After hearing such representations of the sections or groups and other persons as desire to be heard, decide that one such rival section or group or none of such rival section or groups is that recognized political party, and the decision of the commission shall be binding on all such rival section groups. எங்க யார் பேரா 15 போட்டிருக்காங்க? இது வரைக்கும் அவர் கேட்டுக்கிற மனுவில் என்ன, கொடுக்கப்பட்டிருக்கிற மனுவில் என்ன, இந்த சட்டம் செல்லாது, இந்த பொறுப்பில் இவர் வந்தது செல்லாது, அதனால சின்னத்தை முடக்கணும். வெறும் சின்னத்தை முடக்கணுன்றதுக்காக பேரா 15 வந்துறாரு. Merely mentioning a word, symbol, does not attack para 15. பதிவு பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. நான் தேர்தல் ஆணையத்து மீது நம்பிக்கையில நாங்க எங்கேயுமே எந்த இடத்துலயும் சொல்லல. தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட இட் இஸ் a constitutional body. We respect the election commission. With all due respect, we respect. அதுல நாங்க ஆனால் தனக்கு இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக எடுத்துக்கொண்டால் அதை நாங்கள் சேலஞ்ச் பண்றோம்.